இந்திய அளவில் தமிழகத்தில்தான் குற்றங்கள் குறைவு எனவும் தொழில்துறை, பொருளாதார வளர்ச்சி, தனிநபர் வருமான உயர்வு உள்ளிட்டவைகளில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் திமுக சார்பில் திமுக வேட்பாளராக அமைச்சர் கீதா ஜீவன் போட்டியிடுகிறார். இவர் தூத்துக்குடி சந்தனமாரியம்மன் கோவில் தெரு, செயின்ட் மேரிஸ் கல்லூரி பின்பகுதி, புது தெரு, வாடி தெரு, காளிப்பிள்ளை தெரு, வடக்கு ராஜா தெரு, SS பிள்ளை தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், இந்திய அளவில் தமிழ்நாட்டில்தான் குற்றங்கள் குறைவு எனவும் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் பெண்களுக்கு கல்வி உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளே இல்லை என்கிற நிலைதான் இருக்கிறது என்றும், ஆனால் அவர்கள் தமிழகத்தின் மீது பொய்களை வாரி இறைக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மீண்டும் உங்களுக்காக மக்கள் பணி செய்திட எனக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு பேரு கூட இல்ல, ₹1 நமக்கு ஒதுக்கீடு செய்யல. அதுபோல பல்வேறு திட்டங்களுக்கு இன்னை வரைக்கும் நமக்கு நிதி ஒதுக்கீடு செய்யல. புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் அவங்களுக்கு கல்விக்கு நிதி ஒதுக்கீடுன்னு சொல்றாங்க. இப்படி நம்முடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு என்பதை எந்த உரிமை இல்லாத அவர்கள் சொற்கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனா நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள், நான் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருகிறேன், எல்லாருக்கும் எல்லாம் என்ற ஒரு கொள்கையோடு எல்லாருக்குமான திட்டங்களை நிறைவேற்றி வருகிறேன் என்று சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்குது. உற்பத்தியில, பொருளாதார வளர்ச்சியில, வேலை வாய்ப்புல, தனிநபர் வருமானம் அதிகரிச்சிருக்குது, வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க பட்டியல் குறைஞ்சிருக்குது. அதுபோல குற்றச்செயல்கள், பெண்களுக்கு எதிரான குற்றச்செயலா இருக்கட்டும், இல்ல குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயலா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்குது அகில இந்தியா.